வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹர வீரமல்லு ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு படம். தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் நடிக்கிற படம். அதே போல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக் மூவி தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், நிதி அகர்வால், சத்யராஜ், அனுபம் கேர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. மெயினாக வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் பேரரசுவாக வந்து நம்ம இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாபி தேவ் நடிச்சிருக்காரு. சரிங்க, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். ஸோ இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கதை வந்து முகலாயர் பேரரசு வாழ்ந்த காலத்தில் அவுரங்கசீப் வாழ்ந்ததில் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவர் பவன் கல்யாண் வந்து வீரமல்லு அப்படிங்கிற கேரக்டரை வந்து நடிக்கிறாரு. அந்த வீரமல்லு கேரக்டர் எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புரட்சியாளராக, ஒரு கிளர்ச்சியாளராக, ஒரு போர் வீரனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஷன் தான். இந்த கேரக்டரே ஒரு ஃபிக்ஷன் தான். அதாவது முகலாயர் காலத்தில் வந்து வாழ்ந்த ஒரு ஃபிக்ஷனாக கொண்டு வந்த இந்த கேரக்டர் மக்களை எப்படி சேவ் பண்ணாங்க, மக்களுக்காக எப்படி வாழ்ந்தாங்க, தர்மத்தை நிலைநாட்ட இந்த வீரமல்லு வந்து என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட வந்து கதை. அதாவது 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முகலாயர்கள் இருக்கா இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களை வந்து பயங்கரமாக அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. தன்னுடைய மதத்திற்கு மாறுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிமாண்ட் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வரியை வந்து அதிகமாக விதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆட்சியை வந்து ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டிலிருந்து தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு தேவையான சனாதன தர்மத்தையும் பணம் அப்படிங்கிறது அவங்களுடைய என்ன சொல்றது சுதந்திரத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர்கள் வந்து பறிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு புரட்சி வீரனாக வீரமல்லு களம் இறங்கிறார். அதுக்கப்புறம் இவர் மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத இந்த ஒரு படம். இது ஒரு ஹிஸ்டாரிக் மூவியாக வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஃபிக்ஷன் கேரக்டர் தான். அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து பண்ணுவார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயினூர் வைரம் இருக்குல்ல, இவங்ககிட்ட இருக்கும். அந்த வைரத்தை வந்து இவர் எடுத்துகிட்டு போவார். அந்த காட்சிகள்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் மெயின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோஹினூர் டைமண்ட் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து முகலாயர்களால் வைக்கப்பட்டிருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட தான் அது வந்து இருக்கணும், அதை வந்து அவங்க பறித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை எடுக்கிறதுக்காக அவர் வந்து போவார். அதுக்கப்புறம் அந்த வைரத்தை எப்படி எடுத்தார், தன் நாட்டு மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்த வந்து அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் வந்து எடுத்து எப்படி ஒரு ராபின்ஹுட் மாதிரி நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் கொடுத்தாரு செஞ்சாரு அப்படிங்கிறது அந்த கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு ஓகே மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சோதிச்சிட்டாங்க. படம் வந்து ஃபுல் லென்த்து. அதே நேரத்தில் படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்க வைக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் குதிரை ஏறுற சீனாக இருக்கட்டும், புலிகுட்டை பேசுகிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஓனாயை பார்த்து அப்படி கண்ணில் பார்க்கறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்காக வச்சாலும் இன்றைய தனத்துக்கு அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் எதுக்குப்பா இந்த சீனெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்ட்டு. கிறிஸ்பாக என்ன சொல்ல வந்தாங்களோ அது திரைக்கதையில் டக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே போல் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2 பாட்டு செமையாக இருக்குது. பவன் கல்யாணோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டன்ஸு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு. பட் அதே நேரத்தில் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து ரீச்சும் ஆகாது, கனெக்டும் ஆகாது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது முழுக்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபிக்ஷனான மூவி வச்சுருந்தாலும் கூட ஸ்க்ரீன் பிளே வந்து நம்மளை பெருசாக என்கேஜ் பண்ணலை. நிறையா ட்ராபேக் வந்து சொல்லாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு சௌரியத்துக்கு போடுறாங்க. பட் இருந்தாலும் படத்தில் ஒரு ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா படத்தோடைய மியூசிக் நல்லா இருக்குது, படத்தோடைய ஒரு சில ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, அந்த டைமண்டை தூக்குற சீன் நல்லா இருக்குது, இந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பவன் கல்யாணோடைய அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக அந்த டைட்டில் கார்டு போடுவாங்க பாருங்கள், அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம விஜய் அவர்களுக்கு தளபதி அவருக்கு போட்டாங்க திரும்ப டைட்டில் கார்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்த டைட்டில் கார்டு போடுறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போய் கத்தி ஆரவாரம் பண்ணிட்டு மாஸ் எலமெண்ட்டு கூஸ் பம்ப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரதுக்கு செட் ஆகும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக அந்த படத்தை வந்து உங்களை வந்து இது பண்ணாது. டெஃபினட்டாக உங்களை வந்து
ஒரு என்கேஜிங்காக வைக்கிறதோ ஒரு கம்ஃபர்ட்டாக பார்க்குறதோ அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்க, நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.